பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நம்ம கூடி கூடி ஜெபிக்க 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 கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். குடும்பங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதத்திலே நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் என் உள்ளத்திலே ஒரு காரியத்தை உணர்த்தினார். அதாவது இதுவரைக்கும் நம்ம ஜெபித்த காரியங்கள் ஒவ்வொரு முறையும் நிறைய காரியங்கள் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம், பிள்ளைகளின் ஆசீர்வாதம், பொருளாதாரம், ஆரோக்கியம், திருமண காரியங்கள், இப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம ரட்சிப்புக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு முழுமையாக நம்முடைய குடும்பத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு ஜெபிக்கும்படி கர்த்தர் என் உள்ளத்தில் ஏவினார். ஆகவே ஆண்டவரிடத்திலிருந்து வசனங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு நான் வந்து நிற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க போறோமோ அத்தனை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு கட்டளையிட போகிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. ஆமேன். வேதத்திலே ஒரு அருமையான வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 3 யோவான் 1 அதிகாரம் 2 வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 3 யோவான் 2 வசனம் நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கவனமாக கேளுங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்துமா வாழ்கிறது போல. பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமா வாழ்ந்தால் எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து சுகமாயிருப்போம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் மற்ற காரியங்களை தான் அதிகமாக தேடுகிறோமே தவிர ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அதிகமாக நாம் தேடுறது இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கிளியரா சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்ந்தால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க முடியும். ஆமேன். இதை தான் மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டும். இவைகள் எல்லாம் முந்தின வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அடுத்த காரியம், உடைக்கு அடுத்த காரியம், உறைவிடத்துக்கு அடுத்த காரியம் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன தேடுறோம்? முதலாவது, ஆண்டவரே எனக்கு இதை தாரும், அதை தாரும் என்று அதிகமாக நம்ம வேண்டுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங்ஸ்க்கு கொடுத்தா கர்த்தர் நம்முடைய உலக ஆசீர்வாதங்களை அதிகமாக கூட்டி கர்த்தர் கொடுப்பார். அப்போ நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு டோட்டலா கம்ப்ளீட்டா ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு வீடுகளில் இறங்கி வரும்படி, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்முடைய கணவர், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங்ஸை கர்த்தர் கொடுக்கும்படி நம்ம அதிகமாக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நமக்கு தெரிந்த வசனம் தான் லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமேன். அன்றைக்கு பாருங்க, ஒரு சகேயுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, முழு குடும்பத்துக்கும் ரட்சிப்பு வந்தது. ஒரே ஒரு சகேயு ஆண்டவரை தேடுனா, ஆண்டவரை பார்க்கும்படி தேடுனா. அவனுடைய முதல் கோல் ஆண்டவரை பார்க்கணும். அது நிமித்தம் பாருங்க, அவனுடைய குடும்பம் முழுவதும், வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல பிள்ளைகள், கணவர், பெற்றோர் யாராவது ஆண்டவரை அறியாமல் இருந்தால், ரட்சிக்கப்படாமல் இருந்தால், வீட்டுல எவ்வளோ போராட்டம் இல்லை? ரட்சிக்கப்படாத ஒரு நபரி நிமித்தம் வீட்டுல எவ்வளோ பிரச்சனை. ஒரு குடிகார கணவன் அல்லது தகப்பன் நிமித்தம் வீட்டுல எவ்வளோ போராட்டம். ஒரு சண்டைக்காரியான தாய் நிமித்தம் வீட்டுல எவ்வளோ பிரச்சனை. வீடு முழுசும் கொழுமையான பதார்த்தங்கள் இருந்தா கூட சண்டைக்காரியான ஸ்திரீயோடு வாழ்வது ரொம்ப கஷ்டம்னு பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கிறதே. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண போறீங்க.
யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்க பேரை, அவங்க முகத்தை இப்போ உங்க கண்கள் முன்பாக கொண்டு வாங்க. ஆண்டவரே, அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ரட்சிப்பு உங்கள் குடும்பத்தை தேடி வரப்போகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க போகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா ரட்சிப்பை தாரும், ரட்சிப்பை தாரும் என்று சொல்லி எல்லாரும் வேண்டிக் கொள்ளலாமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இயேசு என்ற நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் கரம் ஒவ்வொரு குடும்பங்களிலே இறங்கி வரட்டும் ஐயா. ஆண்டவரே, நீ ரட்சிப்பீராக, ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக என்று பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் வீட்டில எல்லாம் குடிகார கணவனால, அப்பா தவறான பழக்க வழக்கத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளால ஆண்டவரே கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை ரட்சிப்பீராக ராஜா. பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக, கணவரின் ரட்சிப்புக்காக, மனைவியின் ரட்சிப்புக்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று யாரெல்லாம் அப்பா இப்பொழுது எவ்வளவு நாள் ரட்சித்தாலும், எவ்வளவு நாள் ஜெபித்தாலும் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே என்று வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்பொழுது ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா, ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ரட்சிப்பின் கரம் நீட்டப்படுவதாக. ஒவ்வொரு வீடுகளிலே ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா. குடும்பமாக ரட்சிக்கப்படட்டும், குடும்பமாக ரட்சிக்கப்படட்டும். அன்றைக்கு ஒரு சிறைச்சாலை தலைவனுடைய வீட்டுல குடும்பமாக ரட்சிக்கப்பட்டார்களே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் குடும்பம் முழுவதும் ரட்சிப்பு உண்டாகும் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. குடும்பத்துல ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. குடியின் ஆவியே, நீ இயேசுவின் நாமத்தில் வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். சண்டையின் ஆவிகள் வெளியேறுவதாக, வாக்குவாதத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, தவறான பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ரட்சிப்பின் நூற்றுக்கள் எந்த சபை தானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் நூற்றுக்கள் எந்த சபை தானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வாரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வாரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் ஊற்றுகள் உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற இந்த ரட்சிப்பின் ஊற்று நம்முடைய தேசம் முழுவதும் பரவ போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிங்க, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இருன்னு சொன்னாரே, விசுவாசிங்க. இந்த பிள்ளை ரட்சிக்கப்படுமா அப்படி நினைக்காதீங்க. நம்ம நிறைய சாட்சிகளை கேட்கிறோம் இல்லையா? நிறைய சாட்சிகள், எவ்வளவு பேரை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். இது அற்ப காரியம். ஆண்டவருடைய பார்வையில உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பது அற்ப காரியம். ஆமேன். விசுவாசமா இருங்க, கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். குறிப்பாக தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்களில் இருந்து உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார், விடுதலையாக்குவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 44:3 ஏசாயா 44:3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வசனம் இல்லையா? உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். பிரியமானவர்களே, நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் தான் நம்ம நினைக்கிறோம். என் பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லுகிறார். ஆவி இறங்கிட்டுனாலே ஆசீர்வாதம் தானாக வந்துவிடும். ஆமேன்.
எப்படி ஒரு இடத்துல நதி ஓடுதோ, அந்த தண்ணீர் ஓடினால் அந்த பட்டணம் அதற்கு பிறகு செழிப்பாக மாறிவிடும் இல்லையா? ஒரு மழை பெய்தால் அதன் பிறகு செழிப்பு வந்துவிடும். அதே மாதிரிதான் ஆவிக்குரிய நதியாகிய, ஆவிக்குரிய மழையாகிய அபிஷேகம் நம்ம குடும்பத்துல ஊற்றப்பட்டால் நம்முடைய குடும்பத்துல ஆரோக்கியம், நம்முடைய குடும்பத்துல செழிப்பு எல்லாமே தானாக வந்துவிடும். ஆமேன். ஆகவே நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துல ஆவியானவர் இறங்கி வாங்க, எல்லாரையும் அபிஷேகத்தால் நிரப்புங்க, பிள்ளைகளை அபிஷேகிங்க, குறிப்பா வாலிபர் மேல ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. குடிகார கணவர்களா இருந்தாலும் ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்குனா எல்லா நுகங்களும் முறிக்கப்பட்டு விடும். ஆகவே ஆவியானவரே, நுகங்களை முறிக்கிற ஒரு அபிஷேகம் எங்க குடும்பத்தில் இறங்கட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அபிஷேகத்துக்காக வாஞ்சையோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்தை இன்று இரவுல வருகிற நாட்களில நிரப்புவது நிச்சயம். எல்லா கைகளையும் உயர்த்தி முடிஞ்சா முழங்கால் போட்டுக்கோங்க. ஆண்டவரை நோக்கி கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் தாகத்தோடு கூட உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இப்பொழுது உம்முடைய வல்லமுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஐயா. அபிஷேகத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக. குடும்பங்களிலே அபிஷேகம் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்கிறாங்க? நீங்க தானே எங்களுக்கு ஒத்தாசை. இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும் ஐயா. அந்த அபிஷேகம் மழை நம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் மேல ஆண்டவரே நம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். பெரியவர்கள் மேல, முதியோர் மேல உள்ள உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும், உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே, ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தினர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், 2 மடங்கு வல்லமை இறங்கட்டும், இரட்டிப்பான அபிஷேகம் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் தாகத்தோடு கேட்கிறாங்களோ, கைகளை உயர்த்தி கேட்கிறாங்களோ, அந்த குடும்பத்தை அபிஷேக மழையினால நனைத்தருளும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. தாகமுள்ளவன் மேல் ஊற்றுவேன்னு சொல்லிட்டீங்க, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு வாக்கு பண்ணிட்டீங்க. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் நீர் அல்லவா? ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கின்றேன், நான் தாகத்தோடு காத்திருக்கின்றேன். ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை குடும்பங்களிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தாகத்தோடு கேட்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உங்கள் குடும்பத்துல அபிஷேகம் மழையால் நிரப்புவார். ஆமென். சோர்ந்து போகாதீங்க, விடாப்பிடியா கேளுங்க. இன்னைக்கு கிடைக்கலேன்னு விட்டுறாதீங்க. விடாம நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க கர்த்தர் கண்டிப்பா சீக்கிரத்துல உங்கள் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு சவுல் எப்படிப்பட்ட மனிதன் பாருங்க. எல்லாரையும் கட்டி அவங்களை அடிக்கணும், சித்திரவதை பண்ணணும் என்று நினைத்த ஒரு மனிதன்.
அது மாத்திரமல்ல, ஸ்தேவான் கல்லறிவதற்கு இவனும் ஒரு காரணம், ஸ்தேவானை கொலை செய்வதற்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்தது மாத்திரமல்ல, அவன் ஜெபம் பண்ணும் பொழுது அவன் மேல அபிஷேகத்தை ஊற்றி ஒரு பவுலாக மாற்றி ஒரு பெரிய ஊழியத்தை கரத்தில் கொடுத்தாரே. இன்றைக்கு உங்க பிள்ளைகள் மேல அதே அபிஷேகம் இறங்கும், உங்கள் குடும்பத்தினர் மேல ஒரு அபிஷேகம் இறங்கும். கர்த்தர் அவர்களை பவுலாய் மாற்றுவார். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, வேறு மனிதர்களாக மாற்றி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து நம்முடைய குடும்பத்துக்காக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். மற்றொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சகரியா 12:10. சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தினவர் என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். இங்க பார்க்கிறோம், தாவீதின் குடும்பத்தின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். ஆமென். இந்த இடத்துல ஜெப ஆவி, ஆமென், விண்ணப்பத்தின் ஆவி. இன்னைக்கு நம்ம கேட்க போறோம், எங்கள் குடும்பத்தின் மேல ஆண்டவரே ஜெப ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, மன்றாடி ஜெபிக்கிற ஒரு கண்ணீரின் ஆவிய எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹalleluya. அன்னைக்கு தாவீதின் குடும்பத்தின் மேல ஊற்றினார், எருசலேம் குடும்பத்தினர் மேல ஊற்றினாரே. இன்றைக்கு எங்க குடும்பத்துல ஊற்ற மாட்டீங்களான்னு கேளுங்க. எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதை எங்கள் கண்கள் காணணும்னு சொல்லுங்க. கேளுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். நம்ம பிள்ளைங்க ஒருவேளை தூங்கிட்டு இருக்கலாம், அல்லது கணவர் தூங்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை பெற்றோர் தூங்கிட்டு இருக்கலாம், பிள்ளைகள் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஏசப்பா எங்கள் பிள்ளைகள், எங்கள் கணவர், எங்கள் மனைவி, எங்களுடைய பெற்றோர் எல்லாரும் ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கணும். ஆமென். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? பிள்ளைங்க ஜெபிக்கிறத, பெற்றோர் ஜெபிக்கிறத பார்ப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். குடும்பமாக ஜெபிப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஜெபாவி ஊற்றுங்கப்பான்னு கேட்கும் போதே இன்னொரு காரியத்துக்காகவும் ஜெபிக்கணும். பைபிள் வாசிக்கிறவங்களாகவும் மாற்றுங்கப்பா, தியானிக்கிறவர்களாகவும் மாற்றுங்கப்பான்னு கேட்க போறோம். நம்முடைய பிள்ளைகள், குடும்பத்தினர் பைபிள் வாசித்து ஜெபிக்கிறவங்களாக கர்த்தர் அவர்களை மாற்ற வல்லவர். ஆமென். நம்ம ஜெபித்தா கர்த்தர் கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அந்த கிருபையின் ஆவியை நம்ம குடும்பங்களிலே அவர் ஊற்றுவார். இப்ப நம்ம எல்லாரும் கேட்கலாமா, ஆண்டவரே என் குடும்பத்தினர் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், குடும்பமா பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இந்த ஆவிக்குரிய அனுக்கிரகத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு கேட்கலாமா? எல்லாரும் கேளுங்க. கேட்கிற எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இது தரமாட்டேன்னு எதுவுமே கிடையாது. அதுவும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது தேவனுடைய சித்தம் இல்லையா? குடும்பமா ஜெபிப்பது, பைபிள் வாசித்து தியானிப்பது, அது எவ்வளவு பெரிய பாக்கியம், தேவ சித்தம். இதை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? எல்லாருடைய உள்ளமும் ஏங்கட்டும். நீங்க ஏங்கி கேளுங்க. இந்த அனுபவத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. ஹalleluya. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா உம்மை தியானிக்கிறவர்களாக, பைபிள் வாசிக்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. பல மணி நேரம் பைபிள் வாசிக்கணும், பல மணி நேரம் ஜெபிக்கணும், பல மணி நேரம் தேசத்துக்காக புலம்பி அழுது துக்கித்து மன்றாடி ஜெபிக்கணும் ஐயா. நெகேமியாவை போல, தானியேலை போல, தாவீதை போல அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை மாற்றுவீராக, எங்கள் குடும்பத்தினரை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் வீடுகளிலே ஜெப சத்தம் கேட்கணும், காலையிலே துதியின் சத்தம் கேட்கணும். ஆண்டவரே, பைபிள் வாசிக்கிறதை நாங்கள் பார்க்கணும், எங்கள் பிள்ளைகள் முழங்கால்ல நிற்பதை பார்க்கணும் ஐயா.
தயவு செஞ்சு ஏசப்பா எங்களுடைய குடும்பங்களுக்கு இறங்குவீராக. ஏசப்பா மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. எங்கள் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவி, கிருபையின் ஆவி, தியானிக்கிற ஆவி ஆண்டவரே இறங்கி வரட்டும். எங்கள் குடும்பத்தினர் மேல இறங்கி வரட்டும் ஐயா. எங்கள் பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும் ஐயா. பெரியவர்கள் மேல இறங்கி வரட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபாவினால, விண்ணப்பத்தின் ஆவியினால, கிருபையின் ஆவியினால, தியானிக்கிற அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நீ நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுடைய அறைகளில் இருந்து ஜெப சத்தம் கேட்கிறதை நாங்கள் கேட்கணும். எங்கள் காதுகள் கேட்கணும். எங்கள் குடும்பத்தினர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதை எங்கள் கண்கள் பார்க்கணும் ஐயா. எங்கள் கண்கள் பார்க்கணும் ஐயா. அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து நாங்கள் முன்ன மாதிரி ஜெபிக்கிறது இல்ல, முன்பு மாதிரி அதிகமா ஜெபிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்களோ அவர்களுக்குள்ளே ஒரு ஜெபாவி ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருவருக்குள்ள ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஜெபிக்கிற அனுபவம், தியானிக்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. என் எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே. நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையா? இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறணுமே. திரும்ப அந்த ஸ்டான்ஸா பாட போறோம். நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, எங்களுடைய பிள்ளைகள் இரவு நேரங்கள்ல ஜெபிக்கணும் அப்பா, ஜெபிக்கணும் அப்பா. அந்த எண்ணத்தோடு சேர்ந்து பாடுங்க. ஆமென். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறணுமே. நான் ஜெபிக்கணுமே. என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறணுமே. நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபித்தபடியே நம்முடைய குடும்பம் முழுவதும் ஜெபிக்கிற குடும்பமாய் மாற போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து இந்த ஜெப வேளையை நம்ம முடிக்க போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவேல் 2:28. நான் அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள்.
உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமென், ஹalleluya. இந்த வசனத்தை திரும்ப வாசிக்க போறாங்க காலை பிரதர். அப்ப அந்த நேரத்துல நீங்க எல்லாரும் திரும்ப அதே வசனத்தை சத்தமா வாசிக்க போறீங்க. வாசிக்கலாமா? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமென், ஹalleluya, ஹalleluya. பாருங்க, குடும்பம் முழுவதுக்குமான ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த வசனத்துல கர்த்தர் ஏற்கனவே வாக்கு பண்ணி விட்டார். எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். இது ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்களேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இப்ப ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசிகளாய் மாற்றுங்க, எங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும், மூப்பர்கள் சொப்பனங்களை காணணும். இன்னைக்கு நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே நாங்க எல்லாரும் சொப்பனங்களை பார்க்கணும் ஆண்டவரே, வரப்போகிற காரியங்களை சொப்பனங்கள் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபை வரத்தை தாங்கன்னு கேளுங்க. அது மாத்திரமல்ல, வாலிபர்கள் தரிசனங்களை காணணும். தரிசனம் சொப்பனம்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். தரிசனம்னா கண்களுக்கு முன்பாக அப்படியே பார்ப்பது, ஜெபிக்கும் போது அல்லது முழிச்சிருக்கும் போது பார்ப்பது தரிசனம். சொப்பனம்னா தூங்கும்போது பார்ப்பது சொப்பனம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே வாலிபர்களுக்கு தரிசனங்களை காண்கிற கண்களாய் மாற்றுங்க, மூப்பர்களுக்கு ஒருவேளை பெரியவங்க இருந்தா நீங்க கேளுங்க, எங்களுக்கு சொப்பனங்களை காண்கிற அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, தாங்க, கிருபை தாங்கன்னு கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் அப்படியே கர்த்தர் நடத்த போகிறார். ஆமேன். குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசிகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒருவேளை வாலிபர்கள் இருப்பீங்கன்னா கேளுங்க, ஆண்டவரே என் மேல தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தாங்க, தரிசனங்களை பார்க்கிற அந்த ஆவி ஊற்றுங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய மழை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. யாரெல்லாம் கைகளை உயர்த்தி என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைகள் மேல ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, கிருபை வரங்களை தாங்கன்னு கேட்கிறாங்களோ ஒவ்வொருவர் மேலும் தீர்க்க தரிசன அபிஷேகம் வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. ஒவ்வொரு குமாரர் குமாரத்திகள் வாலிபர் மேல தீர்க்க தரிசன வல்லமை ஆவி இறங்கட்டும் ஐயா, அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் மூப்பர்கள் மேல சொப்பனங்களை காண்கிற கிருபை இறங்கி வரட்டும் ஐயா. தரிசனங்களை காண்கிற கண்களாக எங்கள் கண்களை மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வல்லமை வரங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும் ஐயா. அன்றைக்கு கொர்நேலியு வீட்டுல ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் இறங்கி வந்தது போல இன்றைக்கு ஜெபிக்கிற எங்கள் குடும்பத்தினர் மேல இந்த வல்லமை இறங்கி வரட்டும், வல்லமை வரங்கள் இறங்கி வரட்டும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வாயாக எங்கள் நாவுகளை மாற்றுங்க, தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிற அபிஷேகம் இறங்கி வரட்டும் அப்பா. அந்த தீர்க்க தரிசன ஆவி இப்பொழுது இறங்கட்டும் ஐயா. அது மாத்திரமல்ல, சொப்பனங்களை காண்கிற கண்களாக, தரிசனங்களை காண்கிற கண்களாக எங்கள் கண்களை மாற்றுவீராக. ஒவ்வொருவருடைய கண்களை மாற்றுவீராக. மூப்பர்கள் பெற்றோருடைய கண்களை மாற்றுங்க, வாலிபருடைய கண்களை தரிசனம் காண்கிற கண்களாய் மாற்றுங்க ராஜா. ஏசப்பா, வரப்போகிற காரியங்கள், தேசத்தின் காரியங்கள், பட்டணத்தின் காரியங்கள், சபைகளை குறித்த காரியங்கள், எங்கள் குடும்பங்களை குறித்த காரியங்களை எங்களுக்கு தரிசனம் மூலமாக, சொப்பனம் மூலமாக வெளிப்படுத்துவீராக, வெளிப்படுத்துவீராக. அப்படிப்பட்ட அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும் ஐயா. எல்லாரையும் நிரப்புங்க அப்பா, குடும்பத்தையே நிரப்புங்க அப்பா. குடும்பத்தின் மேல இப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. கிருபைகள், வல்லமைகள், வரங்கள் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்களால, உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால, மேற்புறத்து ஆசீர்வாதங்களினால, வல்லமையினால ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்பா எங்கள் முழு குடும்பத்துக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி. இந்த வாரத்தில் தானே ரட்சிப்பு, அபிஷேகம், ஜெப ஆவி, தியானிக்கிற அபிஷேகம், வல்லமை, வரங்கள், கிருபை வரங்கள், ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்களை அப்பா எங்கள் குடும்பத்திலே செயல்படுகிறதை எங்கள் கண்கள் காணப்போகிறதற்காக விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உன்னதத்தின் ஆவியாலே நிரம்ப வேண்டுமே, உமக்காக வாழ உள்ளம் வாஞ்சிக்கின்றது. உன்னதத்தின் ஆவியாலே நிரம்ப வேண்டுமே, உமக்காக வாழ உள்ளம் வாஞ்சிக்கின்றது. உம்மோடு உறவாட ஆசையே, உம்மையே பின்பற்றி வாழ்வே. உம்மோடு உறவாட ஆசையே, உம்மையே பின்பற்றி வாழ்வே. அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா. உற்சாகத்தின் ஆவியாலே நிரம்ப வேண்டுமே, உலகத்தின் வேஷத்தை வெறுத்து தள்ளவே. உற்சாகத்தின் ஆவியாலே நிரம்ப வேண்டுமே, உலகத்தின் வேஷத்தை வெறுத்து தள்ளவே. உம்மோடு அனுதினமும் கிட்டி சேரவே, உமது சாயலால் என்னை திருப்தியாக்குமே. உம்மோடு அனுதினமும் கிட்டி சேரவே, உமது சாயலால் என்னை திருப்தியாக்குமே. அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா. கிருபையின் ஆவியாலே நிரம்ப வேண்டுமே, கண்ணீரோடு செபிக்கின்ற வரம் தாருமே. கிருபையின் ஆவியாலே நிரம்ப வேண்டுமே, கண்ணீரோடு செபிக்கின்ற வரம் தாருமே. கணக்கில்லா ஆத்துமாக்களோடு நான் மகிமையில் உம்மோடு வாழணுமே. கணக்கில்லா ஆத்துமாக்களோடு நான் மகிமையில் உம்மோடு வாழணுமே. அல்லேலூயா, ஓசனா, 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 அல்லேலூயா, ஓசனா.